ஆதியே துணை யமன் படர் அடிபடு திருமெஞ்ஞான குரல். யுக இறுதி நீதி தீர்ப்பு கர்த்தர் பிரம்மோதய மெய்வழி சாலை ஆண்டவர்கள் அருளிச் செய்தது. வையகத்தையும் வானகத்தையும் சர்வகால காலங்களையும் சர்வ காலத்திற்குள் அடங்கிய அழிவிலா நித்திய பூரண மேம்பாடுகள் அனைத்தையும் கையில் வரவழைத்து தரும் கிரயத்தை உடையது இந்த திருமெஞ்ஞான குரல். தெய்வ மெய் ஆரையிற் இந்த நூலில் செயல் இல்லாத வாசகமே கிடையாது. வாக்கியம் 2, பக்கம் 15 தொடர்ச்சி. இவன் பெண்டு பிள்ளை உறவினர்கள் எல்லோரும் இவன் கட்டிய வீட்டிலேயே இருந்து கொண்டு இவன் வாங்கி கொடுத்த துணியை கட்டிக்கொண்டு, அப்பா நாங்கள் நல்லா இருக்கணும், நீ இங்கு வந்து விடாதே என்று சொல்வதோடு, சாணி சட்டியை கரைத்துவை, பொரியை ஈரை, எல்லை தெளி, தூக்கு தூக்கு சீக்கிரம் தூக்கு என்கிறார்கள். இன்னும் பிணத்தை பார்த்தாலே தீட்டு, இழவை கேட்டாலே தீட்டு, குழி உடனே குழி என்று சொல்கிறார்களே. இவனை பற்றி கேள்விப்படுவதே அவ்வளவு கொடுமையான தீட்டு என்று இருந்தால் இவன் அடைய போகும் அதோ கதி எப்படிப்பட்ட மகா கோரமானதாக இருக்கும். அந்த பேராபத்து வராமல் இருக்க எவ்வளவு எச்சரிக்கையாக இருந்து ஒரு நிஜமான தெய்வ துணையை தேடிக்கொள்ள வேண்டும். எப்படிப்பட்ட மகா கோரமானதாக இருக்கும். அந்த பேராபத்து வராமல் இருக்க எவ்வளவு எச்சரிக்கையாக இருந்து ஒரு நிஜமான தெய்வ துணையை தேடிக்கொள்ள வேண்டும். அந்த தெய்வத்தின் கையில்தான் சாகா கலையாகிய இப்பிரம்ம வித்தை நிஜச் செயல் விளங்கி நிற்கிறது. பிறவி பிணியாகிய யமவாதையில் சிக்கி நாரி செத்து அலகையாகி நரகத்திற்கு ஆளாக்கும் பேராபத்திலிருந்து மனிதனை மீட்டு பரம பதத்திற்கு ஆளாக்கும் பெரிய செயலுக்குத்தான் தெய்வம் வேண்டும். வேறு எந்த அற்ப உதவிகளுக்காகவும் தெய்வத்தை நினைப்பானே ஆகில் அந்த பாவமே இவனை நரகவாதி ஆக்கிவிடும். காசு பணம் தேடவும் சீக்கை போக்கவுமா தெய்வம் வேண்டும்? என் தொடையை காப்பாற்று, என் வயிற்றை காப்பாற்று, என் முழங்காலை காப்பாற்று என்று கவசம் பாடுகிறார்களே, இதற்கு பெயர் பக்தி கவசமா? இதை காட்டிலும் தெய்வத்தை அவமானப்படுத்தும் சண்டால துரோகத்தனம் வேறு உண்டா? இவ்வாறு பிரம்மோதய மெய்வழி சாலை ஆண்டவர்கள் அருளிச் செய்துள்ளார்கள். நமஸ்காரம்.